கமல்ஹாசன் புதிதாக இப்போதுதான் அரசியல் பேசுகிறாரா என்று எழும் கேள்விக்கு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் அப்போதே பதிலளித்திருக்கிறார் கமல். இது நான் புதிதாக ஏதோ சொல்ல ஆரம்பித்து விட்டதாகவும், இதுவரை அமைதியாக இருந்த கமல்ஹாசன் இன்று திடீரென்று வாய்கிழிய பேசுகிறார் என்று சொல்வதும் தவறான ஒரு விஷயம். அது 77களிலிருந்தே இருக்கும். அரசியல் ஒரு டீ கடையில் உட்கார்ந்து முதல்வரை விமர்சிக்கும் ஒரு பாதசாரியின் பகுத்தறிவும் அருகதையும் கடமையும் எனக்கு இருப்பதாக நினைக்கிறேன். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கமல்ஹாசன் வெளிப்படையான கருத்துக்களை கூறத் தொடங்கியிருப்பது ஏன் என்பதும், அஜித் விஜய் அளவிற்கு கூட துணிவில்லாமல் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்தது ஏன் என்பதும் அமைச்சர்களின் கேள்விகள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது வாயை பொத்திக் கொண்டிருந்த கமல் இன்றைக்கு வாய் திறப்பது வேடிக்கையாக இருக்கின்றது. அன்றைக்கே வாய் திறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாய் திறந்தாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். சிறிதளவும் கூட உண்மை இல்லாமல் அவர் அந்த சேற்றை வாரி எரிப்பது போல அம்மாவின் அரசின் மீது சேற்றை வாரி வீசினால் யார் தான் சும்மா இருப்பார்கள்? எனவே தான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தைரியம் இருந்தால் அரசியலுக்கு இந்த கருத்தை சொல்லட்டும். மார்க்கெட் இழந்ததுனால ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவர் இப்போ நான் டிவிக்கு வந்திருக்காரு. மார்க்கெட் இழந்த நடிகர்லாம் இன்னைக்கு டிவிக்கு வர்றாங்க. அதனால் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நாம் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். பாவம், அவருக்கு போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளே அவரை ரொம்ப தாழ்வாக பேச வேண்டியதில்லை. அவர் சிறந்த நடிகர். பேசாமல் அவர் ஒட்டுமொத்தமாக பேசாமல் இருந்துட்டு போனால் அவர் ஏதாச்சும் விளம்பரம் தேடுறதுக்காக எங்களை பற்றி குறை சொல்ல இது வழக்கமாக போச்சா? தமிழக அரசை பற்றி குறை சொல்வது என்று வழக்கமாகி விட்டார்கள். நடிகர்களை மிரட்டி முதலமைச்சர் மாநாட்டில் பேசும்போது அன்னைக்கு எங்கே போனார் இந்த கமலஹாசன்? அன்னைக்கு கேட்க வேண்டியது தானே, அன்னைக்கு குரல் கொடுக்க வேண்டியது தானே. அன்னைக்கு அந்த மேடையிலே தைரியமாக குரல் கொடுத்தது திரைப்பட நடிகர் அஜித். அவருக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு அந்த கமலஹாசனுக்கு ஏன் அன்னைக்கு இல்லை? இன்னைக்கு யாருடைய ஊதுகோலா இன்னைக்கு பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்லக்கூடாதா? இப்போ ஏன் திடீர்னு இப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? அது எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்குது. 1860 தான் உங்களுக்கு விக்டோரியா ராணி இந்தியாவின் ராணியாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் அதற்கான போராட்டங்கள் அழுத்தமாக வெடிக்கிறதுங்கிறது 20களில் தான் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த 40 வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். தவறுகள் நேர அதோட கொந்தளிப்பு அதிகமாகும். தாம் எந்த கட்சியிலும் இல்லை, தேர்தல் அரசியலுக்குள்ளும் வரவில்லை என்பது கமல்ஹாசனின் கூற்று. தலைவர்கள் யாரும் கிடையாதுங்க. ஹீரோஸ் இருக்காங்க, காந்தியார் மாதிரி, பெரியார் மாதிரி. ஏன் இந்த 2 பேரை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கிடையாதுங்க. இப்ப தேர்தல் அரசியல் இல்லாம இயங்க முடியாதுல்ல. நீங்க ஏதோ ஒரு இயங்க முடியாது, சரி. ஆனா அந்த கருத்து குவிப்பு செய்பவர்கள் இப்படிப்பட்டவங்க தான் இருக்கணும். ஏன்னா இவங்க தனக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சம்பளம் முதற்கொண்டு நிர்ணயம் பண்றது வாக்காளர் இல்லை, அவங்களே நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பர்க்ஸ் எல்லாம் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அரசியல் என்பது தேர்தலில் நிற்பது மட்டுமல்ல, யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் வாக்காளர்களிடம் இருந்து தொடங்குகிறது என்று கூறுகிறார் கமல்ஹாசன். கரப்ஷன்ல மழுங்கடிக்கிற முதல் ஆள் ஓட்டு போடுறவன் தானே தவிர, ஓட்டு கேட்டு அவன் வேஷம் போட்டுட்டு வரான், அப்படி பண்ணுறான், அப்போ ஒரு மாதிரி பண்ணுறான், இப்போ ஒரு மாதிரி பண்ணுறான்னு நான் உரிமையில் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். மொத்தமாக பேசும்பொழுது அப்படி தான் பேச வேண்டியது. என்னையும் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். முதல் தவறு எங்களிடத்தில் இருக்கிறது. எங்கள்னு நான் சொல்லும்போது என்ன சொல்ல நான் வாக்காளர். அதில் என்னைக்கு நீ கொடை வாங்கிட்டு புடவை வாங்கிட்டு பண்ணுறியோ உன்னுடைய தலைவன் திருடனாகத்தான் இருப்பான். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாக்களித்தல் என்பதை கடந்து தேர்தல் அரசியலுக்குள் வர நினைக்கிறாரா என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில் இது. திரு கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அரசியல் புதுசா பேசல. எனக்கு தெரிஞ்ச அவர் 1987 கூட ஈழத்தமிழர்களுக்கான பேரணியை நடத்தினவர், முன்னாடி இருந்து அதெல்லாம் இருக்குன்னாலும் கூட அவர் ஒரு அரசியல்ல நான் இருக்கேங்கிறாரு. ஆனால் வாக்கு அரசியல்ல இல்ல, அல்லது தேர்தல் அரசியல்ல இல்ல. தேர்தல்ல நான் போட்டியிடல, அவ்வளவுதானே தவிர போட்டியாளர் யார் என்பதையும் வேணாங்கிறது என் விரலும் கரை வச்சுக்கிறேன், கைபூரா கரையாக்கிக்க மாட்டேங்கிறது தான். இப்ப நீங்க முன்வைக்கிற அரசியல் என்னதான்? இப்போ அரசியல் மக்களுக்கு தேவையானது அது மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்ப நான் சிவப்பு சட்டை போட்டதுனால நீங்க கம்யூனிஸ்டா மாறிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. இது ஒரு கலர், என் கோபத்தின் கலராக கூட இருக்கலாம். கொள்கைங்கிறது வேற. அதை எல்லா நேரத்திலையும் நான் பரப்பிட்டு இருக்க முடியாது. ஒரு நேரத்தில் ஒரேடியா கடவுள் பக்தி இருக்கும். கடவுளுக்கே மார்க்கெட் மாறி மாறி வருது.
அப்படி இருக்கும்போது அது கொள்கைகளுக்கும் மாறி மாறி தான் வரும். எக்ஸ்பைரி டேட் ஒன்று உண்டு எல்லா கொள்கைகளுக்கும். தேவையான பொழுதுதான் இந்த ஒரு இயக்கம்னு உருவாகிறது. இப்போ நான் தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன டிஎம்கேயா ஏடிஎம்கேவா அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த இயக்கங்கள்லாம் எதனால் வந்தது? அந்த காலத்தின் தேவையாக இருந்ததுனால தான். இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாமலே பிறக்காமலே போயிருந்தால் கூட இந்த இயக்கங்கள் இருந்திருக்கும். ஏன்னா அது காலத்தின் கட்டாயமாக இருந்தது. அப்போ எனக்கு அது தேவையா இருந்தது. அதை நம்ம திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு, எப்படி நம்ம மனு தர்ம சாஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஐபிசி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி மாறணும். அந்த அரசியல் தான் என்னுடையது. வரும்போது பார்த்துப்போம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார், தனி கட்சி தொடங்கப் போகிறார் என்ற பேச்சுகள் தற்போது அடங்கியிருக்கும் நிலையில் கமல்ஹாசனின் கூர்த்த விமர்சனங்கள் அரசியல் களத்தை துளைத்தெடுக்கின்றன. நானும் ஒரு துறை, இதுல நிறைய கரப்ஷன் இருந்தது. இப்போ போய் அவங்கள சொல்லி அதை போய் குத்தி காட்ட வேண்டியதில்லை. நீங்க இந்த சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இந்த 4 வருஷத்துக்கு பொறுத்துக்க அப்படின்னு சொல்றது ஒரு விதமான கட்டாய கல்யாணம் மாதிரி இருக்கு. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சிஸ்டம் சரியில்லைங்கிறத சொல்லியிருக்கேன். இப்ப மறுபடியும் அதை வழிமுறையிடாங்க. ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கடந்து போயிருப்பேன் இந்த ரோட. நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் எனக்கு அவர் கேட்கிறாரு எல்லா துறையிலும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் வரவேற்போம் என்று கூறியவர்கள் கூட கமல்ஹாசன் மீது காட்டமான கருத்துக்களையே முன்வைக்கின்றனர். திமுக ஏதாவது ஒரு கொடியை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது மேலே ஏறணும்னு நினைப்பாங்க. கொடி வலுவாக இருக்குதா பலவீனமா இருக்குதா அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏதோ ஒன்று கிடைச்சது அதை பிடிச்சி தொங்கி மேலே ஏறி ஆட்சியில் அமர முடியுமா, இது மட்டும்தான் இன்னைக்கு அவருடைய இலக்கு. இதே ரஜினிகாந்த் அரசியல் குறித்து பேசுறப்ப விமர்சனம் செய்த திமுக தற்போது கமலுக்கு மட்டும் ஆதரவா பேசுறதுக்கான காரணம் இதை நான் அதிகம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஊழலுக்கு எதிராகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கமலஹாசன் வந்துதான் தமிழகத்தில் உள்ள அரசியல் களத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. சுயநலவாதிகள் வந்துதான் தமிழகத்தில் அரசியலை களத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாருக்கு தைரியம் இல்லை அவருக்கு ஸ்பைன்லெஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதே தான் முதுகெலும்பு இல்லாதுங்கிறது. காரணம் அவர் அரசியல் பிரவேசத்தை நான் நேற்றே தெளிவாக சொல்லியிருக்கேன். he has got 100% ரைட். அவருக்கு உரிமை இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் முதல்வருங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தினா அதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கான்னு விவாதிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஏனென்றால் ஒரு பிரச்சனை, விஸ்வரூபம் படம் பிரச்சனை, இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எதிர்த்தாங்க. இதே மாதிரி அனுபவம் திரு விஜய்க்கு இருந்தது அவர் துப்பாக்கி படத்துக்கு. ஆனால் கமல்ஹாசன் என்ன பண்ணுறார்? அழறார், அரற்றுகிறார், நான் நாட்டை விட்டே வெளில போயிடுவேங்கிறார். விஜய் சொல்லலையே. அப்போ 2 பேரும் லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கு இருக்கு? ஆனால் இன்று தொடங்கியதல்ல தமது அரசியல், இந்தி திணிப்பை எதிர்த்த போதே தொடங்கிவிட்டது என்று கூறும் கமல்ஹாசன் கடந்த 15 ஆண்டுகளாக தனக்கு வந்த இடையூறுகளில் அரசியல் இருக்கிறது என்கிறார். ஒரு சினிமா படத்தை பத்தி குறிப்பிடுறேன். அதுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். இனிமே திரும்ப திரும்ப அதை சொல்லி புலம்புறதுல அர்த்தம் இல்லை. நான் நாட்டை விட்டு போறேங்கிறது சொன்னவர் இப்ப நாட்டை பத்தி பேசுறாருன்னு கேட்கிறாங்க. நாட்டை விட்டு போறேன்னு சொல்றது அவமானம் இல்லையா உங்களுக்கு? எந்த நாட்டை விட்டு போறேன்னு சொன்னேன் நான்? எந்த இந்த மாதிரி இடைஞ்சல் இல்லாத ஸ்டேட் எங்க இருக்கோ அங்க போறேன், அதுவும் கிடைக்கலன்னா நாட்டை விட்டே போறேன்னு சொன்னதுதான் உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. நாட்டை விட்டே போறேன்னா நான் வெள்ளக்காரன் கூட போய் சேர்ந்துடுறேன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு அத்தனை இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டன. நான் எந்த தவறும் செய்யவும் இல்லை, எக்ஸப்ட் என்னுடைய வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த மாதிரி அப்பவும் இந்த மாதிரி பேசக்கூடியவன் தான் நான். சண்டியர்கிற ஒரு படத்துக்கு பேர் வைக்கக்கூடாதுன்னு கிளப்பி விட்டது கூட
அரசியல் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை என்னுடைய பேரனோயான்னு சொல்லுவாங்கல்ல, அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் பிரச்சனை தீர்ந்தது என்னவோ அங்கே போய் கேட்டதுக்கு அப்புறங்கிறது தான். நான் அப்போ கூட விட்டு கொடுத்து வேணாங்க விட்டுருங்க. அது விஸ்வரூபம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாமியர்களோட எதிர்ப்பு இல்லை, கண்டிப்பாக முழுக்க எனக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. இந்த ஆபீஸ்ல வந்து எனக்கு ஏற்பட்ட குறைக்காக வந்து துவா படித்த முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க. தவறு தாங்க, நாங்கள் அது என்னமோ கிளம்பிடுச்சு அது பாருங்கன்னு எனக்காக கண்ணீர் விட்ட முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க. படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, இதுல ஒன்றும் இல்லையேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்புறம் ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியது? ஒரு அரசாங்கம் தலையிட்டு அரசியல் தான் அது, கண்டிப்பா அது அரசியல் தான். யார் செய்த அரசியல் நினைக்கிறீங்க? ஒரே ஆளு தான். நான் இப்போ பேசி பேர்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அது வேற யாரு? கண்டிப்பா அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி செய்யல, டிஎம்கே செய்யல. ஆட்சி பொறுப்புல யார் இருந்தாங்களோ அவங்க செஞ்சிருக்காங்க. ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் உரிமை அனைவருக்கும் இருப்பதாக கூறும் கமல்ஹாசன் தனது திரைத்துறையில் ஊழலை வெளிக்கொணர்பவராக தாமே இருக்கப் போவதாக கூறுகிறார். ஆனால் குற்றம் கடிதலே இங்கு கடியப்படுகிறது என்று கடிகிறார் கமல். ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு கடுமையான அதிருப்திகளை நான் பார்க்க முடியுது, உங்களுடைய ட்விட்டர் கருத்துக்களின் மூலமாக பார்க்க முடியுது. அது இப்ப மாத்திரம் இல்லைங்க, 15 வருடமாக என்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு பெரிய இடையூறா இருந்தது. அது பல்வேறு வகையில் பல்துறைகள்லன்னு கூட சொல்லலாம். நானும் ஒரு துறை. இதுல நிறைய கரப்ஷன் இருந்தது. இப்போ போய் அவங்கள சொல்லி அதை போய் குத்தி காட்ட வேண்டியதில்லை. இனி அந்த கரப்ஷன் நிகழாமல் பார்த்துக்கொள்வோம். ஒரு இடத்துல இந்த மாதிரி குற்றம் நடக்கிறது, இந்த குற்றம் கடியப்படுகிறது, அதுதான் தவறுங்கிற. நான் குற்றம் கடிதல் இருக்க வேணும். இடிப்பாரற்ற ஒரு மன்னனாக எதுவுமே இருக்கக்கூடாது, ஆட்சி இருக்கக்கூடாது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ட்விட்டர் தொடங்கி பேட்டிகள் வரை ஊழல் குற்றச்சாட்டுகளை விடாமல் கூறி வருகிறார். எங்கு எதில் ஊழல் என்று சுட்டிக்காட்ட வேண்டாமா என்று அமைச்சர்கள் கேட்க, நான் அரசியலில் எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா போராட்டங்களையும் சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறோம். இந்த வழக்கு இல்லை, எந்த வழக்காக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். நாங்கள் பின்வாங்கி ஓடுற கோழை இல்லை. அவர் கொஞ்சம் சில வார்த்தைகள் பார்த்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, நம்ம ஜனநாயகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஓட்டு போடுற ஒவ்வொன்றுக்கும் அந்த கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மக்கள்கிட்ட நம்ம கருத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோம், எது சரியோ அவங்க எடுத்துக்க போகிறாங்க. அமைச்சர்களுக்கு ஊழல்கள் குறித்து புகார்களை அனுப்புங்கள் என்று நீண்ட தமது அறிக்கையை குரல் பதிவாகவும் வெளியிட்டுள்ளார். வணக்கம். இந்த விழி நம் நற்பணி இயக்கத்தாருக்கு மட்டுமல்ல, அதில் இல்லாத ரசிகர்களுக்கும், முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களுக்கும் கூட. ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா, ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம் கல்லுளி மங்கார் போன்ற ஊழலார்க்கே உரித்தான குணாதிசயம். இந்த அறிக்கையை அமைச்சர் கேட்டுக்கொண்டதனால் ஆதாரங்களை மக்களே இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களின் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கவும். இது ஒரு வேண்டுகோளே. நீங்கள் இவ்வரசின் காலத்தில் ஊழலால் அனுபவித்த இன்னல்களை விளக்கி கேள்வியுடன் செய்தி அனுப்புங்கள். தேர்தல் அரசியலில் போட்டியிட்டு தோல்வி கண்ட பின் அரசியலை விட்டே விலகிவிட்ட இரோம் ஷர்மிளா போல தோற்றால் விலகிப் போவது ஒரு ரகம் என்று குறிப்பிடும் கமல் தாம் விலகாமல் தொல்லை தரும் ரகம் என்கிறார். தனித்தும் பசித்தும் விழித்தும் இருக்க முடியாது. விழித்திருந்தா போதுமானது. பசித்து இருக்க மாட்டேன், தனித்தும் இருக்க மாட்டேன். நான் ஒரு கூட்டத்தோட தான் இருப்பேன். அதுல சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியது. கோஆபரேஷன் இல்லாம எந்த அரசியலும் நடக்காது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கம்யூனிஸ்ட ஒதுக்கி தூக்கி காணாம அடிச்சுட்டு எல்லாம் பண்ண முடியல. தமிழகத்திலேயே அது நடக்கல. இன்னும் இருக்காங்க அவங்க ஒரு கட்சியா. பெயரளவுல கட்சி அளவுல தானே இருக்கிறாங்க. அந்த சித்தாந்தங்கள் மக்கள் ஏற்கக்கூடிய இடத்துக்கு வராத போது வரவைக்கலாம். டிஎம்கேவும் அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல, இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அது என்னப்பா அவங்கெல்லாம் ஒரு சினிமாக்காரங்க கட்சின்னு கேள்வி பண்ணதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், என் வாழ்நாளில் கேட்டிருக்கேன். பிறகு ஆட்சியை பிடிக்கும் போது எல்லாம் அமைதிப்பட்டு ஓரமா போயிட்டாங்க அவங்கலாம்.
பல இடங்கள்ல எனக்கு வந்து கொஞ்சம் நான் தமுக்கு அடிச்சா சத்தமா கேட்குதுங்கிறதுக்காக என் தமுக்கை நான் யூஸ் பண்றேன். இதை விட பெரிய முரசுகள் இருந்தா அதை அடிக்கட்டும். இல்லை இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற ஆளாகவும் இருக்கலாம். 40 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்து தொந்தரவு பண்ற ஆளு தான் நான். என்னோட கருத்துக்களை தொடர்ந்து நான் முன் வச்சுட்டே தான் இருப்பேன். எங்க எல்லாம் தொந்தரவுன்னு நினைக்கிறவங்க தொந்தரவுன்னு நினைக்கலாம். பட் அழுத பிள்ளை இதுக்கு சோறுட்டியா ஆகும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் கமல்ஹாசன் மீதமுள்ள 4 ஆண்டுகளும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதற்கு இது என்ன கட்டாய கல்யாணமா என்று கேள்வி எழுப்புகிறார். ஆட்சி சிறப்பாக நடக்கிறது என்று கமல்ஹாசனுக்கு அமைச்சர்கள் விளக்கமளித்து விமர்சிக்கின்றனர். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, போய் சண்டை போட்டுக்கிட்டுலாம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அது எவ்வளவு உழைத்து நான் செய்திருந்தாலும் பார்க்க ஆள் வரல, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த படத்துக்கு தான் நான் போனமே தவிர நின்று சண்டை போட்டு அந்த படத்தை பார்க்குறியா இல்லையான்னு வற்புறுத்த முடியாது இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க இந்த சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இந்த 4 வருஷத்துக்கு பொறுத்துக்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விதமான கட்டாய கல்யாணம் மாதிரி இருக்கு. தேர்தலில் இருந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரை திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல். அது வந்து நம்ம எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேச வேண்டி வரும். அப்படியான ஒரு சூழல்ல லாங் டைம்ல போகணும்னா, ஆனா உங்களுக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள் ஏற்கனவே அவங்க வாக்களித்தது வேறு ஒரு தலைமைக்கு ஜெயலலிதாவை நினைத்து வந்தாங்க. ஆனால் இப்ப அந்த தலைமை இல்லாத போது மீண்டும் தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை தான். அந்த தலைமைக்காக வாக்களித்தவர்களுடன் ஒத்துப்போகிறேனா என்பதே வேறு விஷயம். அது வேற. அது வந்து என்னுடைய தனிப்பட்ட அரசியல் கையில வைக்கிற புள்ளி எப்படிப்பட்டது என்பது அது வேற விஷயம். நான் இந்த தலைவர் வேணாம் அந்த தலைவர் வேணாம் 3வது ஜெயிக்காத கட்சிக்கு கூட ஓட்டு போட்டிருக்கலாம். அது என்னுடைய கொள்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம். நான் சொல்றது இப்ப அந்த மக்களை விரும்பி போட்ட எனக்கு எதிர்கட்சின்னு வச்சுப்போம். அவங்க எதிர்கட்சிக்காரங்க போட்டதே வேற ஆளுக்கா தானே. அவங்க கும்பிடும் தெய்வம் வேற இருக்கிறது. உள்ள போய் திறந்து பார்க்கும்போது கர்ப்ப கிரகத்தில் வேறு சாமி இருக்கிறது. அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவரது அண்மை ட்விட்டர் பதிவு, பள்ளி படிப்பை முடிக்காதவனுக்கு நீட் சிரமங்கள் புரியாது, ஆனால் டெங்குவின் கடுமை புரியும் என்கிறது. அரசே, டெங்குவை நீ கவனி, உம்மை யாம் கவனிப்போம் என்று அழுத்தமாக ட்வீட் செய்யும் கமல்ஹாசன், தனிநபராக காந்தி தொடங்கிய சத்தியாகிரகம்தான் மாற்றத்தை கொண்டு வந்தது என்கிறார். நேரடி அரசியலுக்கு வராம என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? நீங்க கண்டிப்பா உங்க ரசிகர்களுக்கே நான் கேட்கிறேன், நீங்க நேரடியா வரலனாலும் கூட இந்த மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு எல்லோருமே வெளியில உட்கார்ந்து இயக்கமாக இருந்து கொண்டு இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்ல ஒரு மதத்தால அதை செய்ய முடியுது. அரசியல் மாற்றத்தை மதத்தால செய்ய முடியும்னா, பெரியார் அவர்களால செய்ய முடியும்னா, காந்தியால செய்ய முடியும்னா, ஒரு சின்ன கூட்டத்தில இருந்து ஒரு வில்லேஜ் மகாராஷ்டிரால இருந்து ஒரு ஆளு கிளம்பி வர முடியும்னா நம்மளாலையும் முடியும். அந்த அசௌகரியத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இந்த பீடம் நிரந்தரமாக 5 அல்ல 20-25 வருஷம் அமைதியா சாஞ்சி வைக்கக்கூடிய சாய்வு நாற்காலியாக நாம் அமைத்து விடக்கூடாது. அதை வேற என்னதான் ஆல்டர்னேட்? அப்போ நம்ம வந்து குருவி தின்னுட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. சோன்னு கல்லு சுத்திக்கிட்டே இருக்கணும். இது என்ன, அது சாப்பிட்ற நேரம் நேரம்லாம் சுத்திட்டு இருந்தா அப்ப ஆள் போடு தனித்தனியா. அதுக்கு அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம we must be vigilant, we must tell them. எங்களுக்கு திருப்தி இல்லைங்கிறத வந்து உடனே சொல்லணும். அதுல உடனே பிரிஞ்சு போய் கண்ணை அடிச்சுக்கிறதும், மொத்தமாவே ஒரு பிள்ளைக்கு வந்து வாய்மையே வெல்லும்னு சொல்லி கொடுத்துட்டு போன் வந்ததும் நான் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னதுல போச்சு, அறிவுரைய நாசமா போச்சு. அது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அதனாலதான் நான் குரல் கொடுக்கறதும், என்னை முன்னுதாரணமாக வைக்கும்போது நீ டாக்ஸ் கட்டுறியான்னு யாராவது விரல நீட்டினான்னா நான் அந்த விரல பிடிச்சிக்கிட்டு பதில் சொல்ற தைரியம் வரணும். அது இருக்கு எனக்கு. கமல்ஹாசன் இப்போது ஏன் ஊழலுக்கு எதிராக கொடிபிடிக்கிறார், அரசியல் பேசுகிறார், விமர்சிக்கிறார் என்றெல்லாம் அமைச்சர்களும் பல்வேறு கட்சியினரும் கேள்விக் கணைகளை வீசுகின்றனர். ஆனால் கடந்த மார்ச் மாதம் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியிலேயே கமல்ஹாசன் தனது கருத்துக்களை இதே கோபத்தோடும் ஆவேசத்தோடும் பதிவு செய்துள்ளார். இப்போ நீங்க வந்து ஒரு புதிய ஒரு முதலமைச்சர் வரும்போது அவருக்கான நேரத்தை கொடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையான்னு முடிவு பண்ணாம நம்ம எப்படி வந்து மீண்டும் தேர்தலுக்கு போறோம்? மீண்டும் தேர்தல்னு கேட்கறதுல வந்து தவறு கிடையாதுங்க. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண டைம் கொடுன்னா அது ஒரு 2 மாசத்துல பண்ணுங்க, 3 மாசத்துல, 6 மாசம் தான் வேணும்னா 5 வருஷம் கொடுத்து பார்த்தாச்சு, 20 வருஷம் கொடுத்து பார்த்தாச்சு. அதற்கு பிறகு வந்த கொந்தளிப்பு தான் அது. இது நான் எந்த கட்சியும் சொல்லல. டிஎம்கே செய்திருந்தாலும் இதையே தான் சொல்வேன். நான் காங்கிரஸ் செய்திருந்தாலும் இதையே சொல்வேன். ஏன் வந்தாங்க டிஎம்கே எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க.
67 வரையில அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன் வர விட்டாங்க? மக்கள் தானே வர விட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது இந்த மாற்றம், வாங்கினாங்க. அது 350 ஆர்டிகல் 356 போட்டு வந்தா அது நியாயங்கிறீங்க, மக்கள் கேட்டா நியாயம் இல்லைங்கிறீங்களே, அது எப்படி? இவையெல்லாம் தேர்தல் அரசியலுக்கான கமல்ஹாசனின் முன்னோட்டமா? ஊழல் எதிர்ப்பு என்ற முழக்கத்தை உயர்த்தி பிடித்திருக்கும் கமல்ஹாசனின் பாதை அவரை எங்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.